இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் இலங்கை தேசத்திலே வவுனியாவில் ஈச்சங்குளம் பகுதியில் இருக்கிற எங்களுடைய ரிவைவல் சென்டரில் இருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். புதிதாக கட்டப்பட்ட இந்த நீர் தடாகத்துக்கு முன்பாக நின்று நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த இடத்துல அநேக காரியங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனாய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலுமாய் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அங்கே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது தேவனுடைய வீட்டிலே நாம் ஒரு அக்கறை இல்லாமல் கரிசனை இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் கட்டியெழுப்ப முடியாது. அதனாலதான் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிற போது அவன் மச்சுப்பட்ட பாவப்பட்ட வீட்டுக்கு ஓடி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பம் கட்டியெழுப்ப வேண்டுமானால், சமாதானம் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், தேவனுடைய வீட்டிலே பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிற போது நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். 127ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறோன் பிரியாசம் பெரிதான், கர்த்தர் நகரத்தை காவலுக்கு விழித்திருக்கிற பெரிதாண்டு பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை கட்ட வேண்டும். தேவனுடைய சபையை கட்டுகிற போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த நாட்கள்ல ஆலயத்துல நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், ஆலயத்தை துப்புரவு பண்ணுங்கள், ஆலயத்தை மகிமையாய் நீங்கள் பார்க்கிற போது தேவன் உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார், குடும்பங்களை கட்டுவார். இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ கடமை போல ஒரு ஆராதனை, ஏதோ கடமை போல ஒரு சபை கூடுதலை செய்துவிட்டு எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில மேன்மைகளை பார்க்க முடிகிறதில்லை, நன்மைகளை காண முடிகிறதில்லை. சங்கீதம் 92:13 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர் பிரகாரங்களில் செழித்திருப்பார்களா? இந்த நாட்கள் ஏன் செழிப்பில்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஏக்கம் என்ன? அங்கே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்துவதும் அல்லவோ? ஏன் மேன்மையை பார்க்க முடியவில்லை தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இல்லை, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற போது உங்க வாழ்க்கையில மேன்மைகளை பார்க்க முடியாது, நன்மைகளை காண முடியாது. அதனால்தான் இந்த நாளில் தேவனுடைய வீட்டை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிற போது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே செபித்து ஆலய காரியங்களை நீங்கள் நேர்த்தியாய் செய்கிற போது தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நான் இந்த நாளில் தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறேன். இந்த நாளில் யாரெல்லாம் ஆலயத்தின் மேல ஒரு வைராக்கியம் வைத்து, ஒரு வாஞ்சை வைத்து, ஒரு கவனம் வைத்து தேவனுடைய ஆலயத்தை குறித்து அங்கே மேலாக எண்ணி நீங்கள் அந்த காரியங்களை செய்கிறீர்களோ உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார், உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ வார்த்தையை கேட்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உண்டாகத்தக்கதாய் இவர்கள் கர்த்தாவே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானோர் கனம் பண்ணுவார், கனம் மகிமை வெளிப்படத்தக்கதாய் இந்த நாட்கள் நம்முடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து அந்த மேன்மைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிற போது மேலான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோக நன்மைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ இந்த பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரார், மேன்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென்.